அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். வெளிநாட்டில் இருந்து பணம் வந்து சேரும். மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், காப்பீடு, பங்கு சந்தை, லாட்டரி மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் கொட்டக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். குரு தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார். இக்காலத்தில் குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வைகளை ஜென்ம ராசியிலும் 3, 5ஆம் இடங்களுக்கும் வழங்குவதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். கனவுகள் இப்போது நனவாகும். சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். பொன் பொருள் சேரும். உடல் பாதிப்பு விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கூடும். குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தின் ஆசி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். மேலும் உங்கள் ராசிக்கு 5இல் ராகுவும் 11இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் மனம் குழப்பமடையும். தொழிலில் பிரச்சனை, வேலையில் சங்கடம், குடும்பத்தில் நெருக்கடி, அந்நியரால் அவமானம், பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொன்பொருள் சேரும். அலுவலக பணியில் ஏற்பட்ட பிரச்சனை, வழக்குகள் முடிவிற்கு வரும். சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருப்பதால் வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் இருந்து பணம் வரும் வாய்ப்பு, வீட்டுக்கு தேவையான செலவுகளை செய்வது, வீட்டை புனரமைப்பது, வீட்டை புதுப்பிப்பது போன்றவற்றை செய்வீர்கள். வியாபாரம், விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்கும். புதன் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் பயணம், விற்பனை, திட்டமிடுதல் நன்றாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். புத்திசாலி தினத்தால் அறிவால் வியாபாரத்தில் லாபம் காணும் வாய்ப்பும் உண்டு. ரியல் எஸ்டேட்டில் சரியாக பேசி விற்பனை செய்வீர்கள். மார்க்கெட்டிங் பேச்சால் தொழில் செய்யும் அத்தனை துறைகளுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. வீடு, அபார்ட்மெண்ட், வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு அற்புதமான வாய்ப்பு ஏற்படும். மேலும் 10ஆம் அதிபதி 8இல் அமர்ந்திருப்பதால் ஜூலை 16ஆம் தேதி சூரிய பகவான் 9ஆம் இடம் எனும் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நிச்சயமாக வேலை கிடைக்கும். திடீர் பதவி உயர்வு, திடீர் இடமாற்றம், அரசு ரீதியான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். செவ்வாய் வலிமையாக இருப்பதால் சீருடை தொடர்பான துறையில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேலும் 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. பிஆர் அப்ளை செய்து காத்திருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டு. அது தொடர்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம், புரிதல் அதிகரிக்கும். கூட்டு தொழில் நன்றாக இருக்கும். நீங்கள் சந்திக்கும் நபர்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். காதல் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். காதல் அமைப்பு சிறப்பு பெறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நேத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் இந்த விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கால நேரம் அறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்துள்ளது. உங்கள் நட்சத்திராதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது பின் விளைவு பற்றி யோசித்து முடிவிற்கு வர வேண்டும். அவசர வேலைகளால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குருவின் பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் விரய செலவு கட்டுப்படும்.
குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் பாதிப்புகள் நீங்கும். மனதில் நிம்மதி ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கேதுவால் வியாபாரம் தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அரசு வழியில் நெருக்கடி சங்கடம் பிரச்சனை தோன்ற வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியம் வீரியம் துணிவு மூலம் நீங்கள் எடுத்த வேலைகளை முடிக்கும் சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திராதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை அங்கு உண்டாவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். அஷ்டம குருவின் பார்வைகளால் செலவுகள் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். வரவு அதிகரிக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் விவசாயம், உணவகம், மருந்தகம், கெமிக்கல், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாத தொடக்கத்தில் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலைகள் முடியும். இந்த விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய திறமை பெற்ற உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திராதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர்கள். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். விற்க நினைத்தவற்றை விற்கவும் வழிபிறக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உடலில் ஏற்பட்ட சோர்வு நீங்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பீர்கள். வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலத்தில் அவசியம். முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து முடிவிற்கு வருவது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். உங்கள் தசாபுக்தி சாதகமாக இருந்தால் பாதிப்பு ஏற்படாமல் போகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணியாளர்கள் சிபாரிசுகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம். அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். காலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள் விலகும். நரசிம்மரை வழிபட நன்மை உண்டாகும். தட்சிணாமூர்த்தியை வழிபட சங்கடங்கள் விலகும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.